ஏர்லி டேட் 31/1/2024. இனிய குழந்தைகளே, இப்போது நீங்கள் சாந்தி மற்றும் சுகத்தின் கோபுரத்திற்கு போக வேண்டும். எனவே உங்கள் சுபாவத்தையும் நடத்தையும் மேம்படுத்த வேண்டும். பழையதை மாற்ற வேண்டும். கேள்வி: புத்தி எப்போதும் புத்துணர்வோடு இருப்பதற்கான யுக்தி என்ன? பதில்: தந்தை எதை சொல்கிறாரோ அதை சிந்தனை செய்யுங்கள். சிந்தனை செய்வதால் புத்தி சதா புத்துணர்வோடு இருக்கும். யார் சதா புத்துணர்வோடு இருப்பாரோ அவர் பிறருக்கும் சேவை செய்ய முடியும். அவரது பேட்டரி சதா சார்ஜ் ஆகிக் கொண்டே இருக்கும். ஏனென்றால் ஞான சிந்தனை செய்வதால் புத்தி சர்வசக்திவான் தந்தையோடு சதா இணைந்திருக்கும். பாடல்: கண்ணற்ற குருடருக்கு வழிகாட்டுங்கள் பிரபு. ஓம் சாந்தி. இந்த பாடலையும் மனிதர்கள் பாடியிருக்கிறார்கள். எனினும் அர்த்தம் எதையும் அறியவில்லை. எப்படி மற்ற பிரார்த்தனை செய்கிறார்களோ அப்படி இதுவும் ஒரு பிரார்த்தனை. பரமாத்மாவை அறியவில்லை. ஒருவேளை பரமாத்மாவை அறிந்திருந்தால் எல்லாவற்றையும் அறிந்திருப்பார்கள். பரமாத்மா என்று மட்டும் சொல்கிறார்கள். எனினும் அவரது வாழ்வை பற்றி எதுவும் தெரியவில்லை. அதனால் குருடர்களாக இருக்கிறார்கள் தானே. உங்களுக்கு இப்போது ஞானத்தின் 3வது கண் கிடைத்திருக்கிறது. அதனால் உங்களை திரிநேத்ரி என்று சொல்கிறார்கள். உலகில் மனிதர்கள் திரிநேத்ரி, திரிகால்தர்ஷி, திரிமூர்த்தி என்ற வார்த்தைகளை சொல்கிறார்கள். எனினும் அர்த்தம் எதையும் அறியவில்லை. அப்படி அமைதிக்கும் அறிவியலுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்கிறார்கள். கேள்வி கேட்கிறார்கள், தாமே பதிலை அறியாமல் இருக்கிறார்கள். உலகில் அமைதி நிலவ வேண்டும் என்று சொல்கிறார்கள். எனினும் அது எப்போது இருந்தது, யார் ஏற்படுத்தினார் என்று எதுவும் தெரியாது. சும்மா கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அப்போது பதில் சொல்வதற்கு யாராவது அறிந்தவர் தேவை. இவை அனைத்தும் விளையாட்டாக உருவாக்கப்பட்டுள்ளது என்று குழந்தைகள் உங்களுக்கு தந்தை புரிய வைக்கிறார். அமைதி கோபுரம், சுகத்தின் கோபுரம் என அனைத்திற்கும் கோபுரம் இருக்கிறது. மூலவத்தனம் அமைதி கோபுரமாக இருக்கிறது. அங்கே ஆத்மாக்கள் நாம் இருக்கிறோம். அது அமைதி கோபுரம் என்று சொல்லப்படுகிறது. பின்னர் சத்யுகத்தில் இருப்பது சுகம், அமைதி மற்றும் செல்வத்தின் கோபுரம். முக்திதாமும் ஆத்மாக்கள் நமது வீடாக இருக்கிறது என்று யாரும் வாயால் சொல்வதில்லை. இந்த எல்லா விஷயங்களையும் தந்தையே புரிய வைக்கிறார். டீச்சர் என்றால் அப்படி இருக்க வேண்டும். அவர்தான் ஞானத்தின் கோபுரமாக இருக்கிறார். உங்களையும் சாந்தி மற்றும் சுகத்தின் கோபுரத்திற்கு அழைத்து செல்கிறார். இது பின்னர் துக்கதாமமாக இருக்கிறது. ஒவ்வொரு விஷயத்திலும் வறுமையோடு இருக்கிறது. இது பின்னர் துக்கதாம கோபுரமாக இருக்கிறது. ஒவ்வொரு விஷயத்திலும் வறுமையோடு இருக்கிறது. பவித்ரம், சுகம், சாந்தியின் ஆஸ்தியை நீங்கள் இந்த நேரமே பெறுகிறீர்கள். இந்த புருஷோத்தம சங்கம யுகத்திற்கே பெருமையெல்லாம் இருக்கிறது. இதை கல்யாணக்காரி யுகம் என்று சொல்கிறார்கள். கலியுகத்துக்கு பின்னர் வருவது சத்யுகம். அது சுகத்தின் கோபுரமாக இருக்கிறது. அது அமைதியின் கோபுரமாக இருக்கிறது. இது துக்கத்தின் கோபுரமாக இருக்கிறது. இங்கே அளவற்ற துக்கம் இருக்கிறது. எல்லா துன்பங்களும் வந்து ஒன்றாக சேர்ந்திருக்கின்றன. துக்கத்தின் மழை விழுகிறது என்று சொல்கிறார்கள் தானே. எப்போது நிலநடுக்கம் போன்றவை ஏற்படுமோ அப்போது எவ்வளவு ஐயோ ஐயோ என்று அழுகிறார்கள். நேரம் மிக குறைவாக இருக்கிறது என்று தந்தை புரிய வைக்கிறார். நினைவு யாத்திரை செய்வதற்கு குழந்தைகளுக்கு நேரம் பிடிக்கிறது. பலர் முழுமையாக புரிந்து கொள்வதே இல்லை. புள்ளி என்று உணர்வதா அல்லது என்னவென்று உணர்வது? அரே, ஆத்மா எப்படி இருக்கிறதோ அப்படியே பரமாத்மாவும் இருக்கிறார். ஆத்மாவை அறிந்திருக்கிறீர்கள் தானே. அது அதிர்ஷ்ட நட்சத்திரமாக இருக்கிறது. முற்றிலும் சூக்ஷ்மமாக இருக்கிறது. இந்த கண்களால் பார்க்க முடியாது. இந்த எல்லா விஷயங்களையும் தந்தை புரிய வைக்கிறார். இப்படிப்பட்ட விஷயங்கள் மீது ஞான சிந்தனை செய்தாலும் புத்தி புத்துணர்வு பெறும். நீங்கள் எங்கே சென்றாலும் அமைதியின் கோபுரம், சுகத்தின் கோபுரம்
பவித்திரத்தின் கோபுரம் புதிய உலகில் இருக்கிறது என்பதை புரிய வையுங்கள். தந்தை பழைய சுபாவத்தையும் நடத்தையும் மேம்படுத்தி புதிய உலகின் எஜமானராக மாற்றுகிறார். மனிதர்கள் பாடல், வேதங்கள், சாஸ்திரங்கள், கீதை போன்றவற்றை படிக்கலாம். எனினும் எதையும் புரிந்து கொள்வதில்லை. ஏனியில் கீழே இறங்கியே வருகிறார்கள். அவர்கள் தம்மை சாஸ்திரத்தின் அத்தாரிட்டி என்று நினைக்கிறார்கள். இருந்தும் அவர்கள் கீழே இறங்கியே தீர வேண்டும். ஆத்மா முதலில் அனைவருக்கும் சத்தோ பிரதானமாக இருக்கிறது. பின்னர் மெல்ல மெல்ல பேட்டரி தீர்ந்து கொண்டே போகிறது. இந்த நேரம் எல்லோருடைய பேட்டரியும் காலியாக இருக்கிறது. இப்போது மீண்டும் பேட்டரி சார்ஜ் ஆகிறது. தந்தை மன்மனாபவ என்று சொல்கிறார். தன்னை ஆத்மா என்று உணருங்கள். தந்தை சர்வசக்திவானாக இருக்கிறார். அவரை நினைவு செய்தால் உங்கள் பாவங்கள் அழியும். பிறகு பேட்டரியும் நிறையும். நமது பேட்டரி நிறைந்து கொண்டே இருக்கிறது என இப்போது நீங்கள் உணர்கிறீர்கள். ஒருவருக்கு நிரம்பாமலும் இருக்கிறது. மேம்படுவதற்கு பதிலாக இன்னும் கெட்டு போகிறார்கள். பாபா, நான் ஒருபோதும் விகாரத்திற்கு போக மாட்டேன். உங்களிடமிருந்து 21 ஜென்மங்களுக்கு நிச்சயம் ஆஸ்தி பெறுவேன் என்று தந்தையிடம் உறுதிமொழி கொடுக்கிறார்கள். இருந்தும் விழுந்து விடுகிறார்கள். காம விகாரத்தின் மீது வெற்றி பெறுவதால் நீங்கள் உலகை வெற்றி பெறுவீர்கள் என்று தந்தை சொல்கிறார். பின்னர் ஒருவேளை விகாரத்திற்கு சென்றால் அறிவு அழிந்துவிடும். இந்த காமம் மகா சத்ருவாக இருக்கிறது. ஒருவர் பிறரை பார்க்கும்போது காம அக்னி பற்றி கொள்கிறது. நீங்கள் காமச்சிதையில் அமர்ந்து கருப்பாகிவிட்டீர்கள் என்று தந்தை சொல்கிறார். இப்போது உங்களை வெண்மையாக மாற்றுகிறார். இந்த தந்தையே உங்களுக்கு புரிய வைக்கிறார். படிப்பால் உங்கள் புத்தி திறக்கிறது. மரத்தின் வர்ணனையும் செய்கிறார். இதுதான் கல்ப விருட்சகம், மனித சிருஷ்டியின் வெரைட்டி மரம். இது தலைகீழ் மரம் என்று சொல்லப்படுகிறது. எத்தனை வெரைட்டி தர்மங்கள் இருக்கின்றன! இத்தனை கோடி ஆத்துமாக்களுக்கு அழியாத பாகம் கிடைத்திருக்கிறது. இருவருக்கு ஒரே மாதிரி பாகம் இருக்க முடியாது. இப்போது உங்களுக்கு ஞானத்தின் 3வது கண் கிடைத்திருக்கிறது. எவ்வளவு எண்ணற்ற ஆத்மாக்கள் இருக்கின்றன என்பதை எண்ணி பாருங்கள். எப்படி மீன்களின் ஒரு பொம்மை இருக்கிறது. அது கம்பியில் கீழே இறங்குகிறது. இதுவும் அப்படித்தான். நாமும் டிராமாவின் கயிற்றில் கட்டப்பட்டு இருக்கிறோம். இப்போது இறங்கி இறங்கி கல்பமே முடிந்து விடுகிறது. பின்னர் நாமே மேலே போகிறோம். இந்த அறிவும் குழந்தைகளுக்கு இப்போது கிடைத்திருக்கிறது. மேலிருந்து ஆத்மாக்கள் வருகின்றன. நம்பர்வார் சேர்ந்து கொண்டே இருக்கின்றன. இந்த விளையாட்டில் நாம் பாகமுடையவர்களாக இருக்கிறோம். முக்கிய கிரியேட்டர், டைரக்டர், ஆக்டர் இருக்கிறார்கள் தானே. சிவபாபா முக்கியமானவராக இருக்கிறார். பின்னர் எந்த நடிகர்கள் இருக்கிறார்கள்? பிரம்மா, விஷ்ணு, சங்கர். பக்தி மார்க்கத்தைச் சேர்ந்தவர்கள் அநேக சித்திரங்களை உருவாக்கி இருக்கிறார்கள். எனினும் அர்த்தம் எதுவும் தெரியாது. இப்போது தந்தை வந்து முழு ஞானத்தையும் கொடுக்கிறார். சத்யுகத்தில் இந்த ஞானம் நம்மிடம் இருக்காது என்பதை இப்போது நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். இங்கே எப்படி காரியங்கள் நடக்கின்றனவோ அப்படி அங்கே பவித்ரம், சுகம், சாந்தியின் ராஜதானி நடக்கும். தந்தையும் அதிசயமானவராக இருக்கிறார். எவ்வளவு சிறிய புள்ளியாக இருக்கிறார். எப்படி உங்கள் ஆத்மா இருக்கிறதோ அப்படி இவரது ஆத்மாவும் தந்தையிடமிருந்து முழு ஞானத்தையும் பெற்றுக்கொண்டு இருக்கிறது. பின்னர் தந்தை ஒன்றும் பெரியவராக இருக்க மாட்டார். அவரும் புள்ளியாக இருக்கிறார். புள்ளியாக இருக்கும் உங்கள் ஆத்மாவில் முழு ஞானமும் தாரணையாகி கொண்டே இருக்கிறது. இந்த ஞானத்தை கல்பத்துக்கு பின்னர் மீண்டும் தந்தை கொடுப்பார். இசைத்தட்டில் எப்படி பதியப்பட்டிருக்குமோ அது ரிப்பீட் ஆகி கொண்டே இருக்கும். ஆத்மாவிலும் முழு பாகமும் நிறைந்திருக்கிறது. ஏதாவது பெரிய அதிசயம் நடந்தால் அதை இயற்கை என்று சொல்கிறார்கள். இது அனாதி டிராமாவின் பாகத்திலிருந்து ஒருவர் கூட விலக முடியாது. அனைவரும் பாகத்தை நடித்தே ஆக வேண்டும். இது பெரிய அதிசய விஷயமாக இருக்கிறது.
யார் நன்றாக புரிந்து கொண்டு தாரணை செய்வாரோ அவரது குஷியின் அளவு அதிகமாகும். உங்களுக்கு எவ்வளவு ஸ்காலர்ஷிப் கிடைத்திருக்கிறது? அதனால் நல்லபடியாக முயற்சி செய்ய வேண்டும். தனக்கு சமமாக மாற்ற வேண்டும். நீங்கள் எல்லோரும் டீச்சர்களாக இருக்கிறீர்கள். டீச்சர் உங்களுக்கு கற்பித்து தனக்கு சமமாக டீச்சராக மாற்றுகிறார். அதற்காக குருவாகவும் ஆக வேண்டும் என்பது கிடையாது. நீங்கள் டீச்சர் ஆகிறீர்கள். ஏனென்றால் ராஜயோகத்தை கற்பிக்கிறீர்கள். பின்னர் நீங்கள் சென்று விடுகிறீர்கள். இதையும் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். அந்த மனிதர்கள் அறியவில்லை. அவர்களால் சத்கதியும் கொடுக்க முடியாது. அனைவருக்கும் சத்கதி கொடுப்பவராக ஒரு தந்தையே இருக்கிறார். அவரே லிபரேட்டர் மற்றும் கைடாகவும் இருக்கிறார். எப்போது நீங்கள் அங்கிருந்து வருகிறீர்களோ அப்போது தந்தை கைடாவதில்லை. இப்போது தந்தை கைடாகிறார். எப்போது நீங்கள் வீட்டிலிருந்து வருகிறீர்களோ அப்போது வீட்டையும் மறந்து விடுகிறீர்கள். இப்போது நீங்களும் கைடாக இருக்கிறீர்கள். வழிகாட்டுகிறீர்கள். அனைவருக்கும் வழி சொல்கிறீர்கள். அசரீரி பவ. பாண்டவ சேனை என்பது உங்கள் பெயராக இருக்கிறது. நீங்கள் சரீரதாரிகளாக இருக்கிறீர்கள். எப்போது தனியாக இருப்பீர்களோ அப்போது சேனை என்று சொல்ல மாட்டார்கள். சரீரத்தோடு எப்போது மாயா மீது வெற்றி பெறுவீர்களோ அப்போதே உங்களை சேனை என்று சொல்வார்கள். அவர்கள் பின்னர் சண்டையின் விஷயத்தை எழுதிவிட்டார்கள். இது எல்லையற்ற விஷயம். அந்த மனிதர்கள் மாநாடு போன்றவற்றை நடத்துகிறார்கள். சமஸ்கிருதத்திற்கு கல்லூரி போன்றவை திறக்கிறார்கள். எவ்வளவு செலவு செய்கிறார்கள்? செலவு செய்து செய்து அப்படியே காலியானவர்களாக இருக்கிறார்கள். வெள்ளி, தங்கம், வைரம் எல்லாம் தீர்ந்துவிட்டன. பின்னர் உங்களுக்கு எல்லாம் புதியதாக வரும். அதனால் குழந்தைகள் நீங்கள் போக வர மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். தந்தையும் ஆஸ்தியும் நினைவு செய்ய வேண்டும். உங்கள் பாகம் நடந்து கொண்டு இருக்கிறது. அது ஒருபோதும் நிற்கப் போவதில்லை. நீங்கள் உங்கள் ஜென்மங்களை அறியவில்லை என்று தந்தை புரிய வைக்கிறார். 84 பிறவிகளின் கணக்கு வழக்குகளையும் இவருக்கு சொல்கிறார். இவர் முதலில் வருகிறார். யாரு? பிரம்மா. குழந்தைகள் உங்களுக்கு அளவற்ற சுகம் கிடைக்கிறது. ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ், கோபுரம் கிடைக்கிறது. அதனால் எவ்வளவு போதை இருக்க வேண்டும்? தந்தை நமக்கு எல்லையற்ற ஆஸ்தி கொடுக்கிறார். நீங்கள் எந்த அளவு அருகில் வந்து கொண்டே இருப்பீர்களோ அந்த அளவு ஆபத்துகளும் வந்து கொண்டே இருக்கும். மரத்திற்கு விருத்தியும் ஏற்பட வேண்டும். மரம் பலவீனமாக இருந்தால் புயல் வீசும்போது உடனே முறிந்து விடுகிறது. இப்படி நடந்தே ஆக வேண்டும். உங்கள் குறிக்கோளின் சித்திரம் முன்னால் நிற்கிறது. நீங்கள் வேறு எந்த சித்திரத்தையும் வைக்க முடியாது. பக்தி மார்க்கத்தில் மனிதர்கள் எண்ணற்ற சித்திரங்களை வைத்திருக்கிறார்கள். ஞான மார்க்கத்தில் ஒன்று மட்டுமே இருக்கிறது. அந்த ஞானமும் புத்தியில் இருக்கிறது. மற்றபடி புள்ளியின் சித்திரத்தை என்ன உருவாக்குவது? ஆத்மாவோ நட்சத்திரமாக இருக்கிறது. இதுவும் புரிந்து கொள்ளும் விஷயமாக இருக்கிறது. ஆத்மாவை இந்த கண்களால் பார்க்க முடியாது. பாபா, எனக்கு காட்சி காட்டுங்கள், நான் வைகுண்டத்தை பார்க்க வேண்டும் என்று பலர் கேட்கிறார்கள். எனினும் பார்ப்பதால் ஒருவர் எஜமானர் ஆக முடியாது. இன்னார் சொர்க்கம் சென்று விட்டார் என்று மனிதர்கள் சொல்கிறார்கள். எனினும் சொர்க்கம் எங்கே இருக்கிறது என்பதே தெரியாது. எந்த ஆத்மாக்கள் சொர்க்கத்திற்கு சென்றனவோ அவையே சொல்கின்றன. ஆத்மாவிற்கு எல்லாம் நினைவில் இருக்கிறது. இப்போது உங்களுக்கு மிக உயர்ந்த தந்தை கற்பிக்கிறார். அதன் மூலம் நீங்கள் மிக உயர்ந்த பதவி பெறுகிறீர்கள். நம்பர்வார் முயற்சிக்கு தக்கபடி நரனிலிருந்து நாராயணராக நிச்சயம் ஆவீர்கள். அவர்கள் அமைதி வேண்டும் என்று கேட்கிறார்கள். அவர்களுக்கு புரிய வைப்பது உங்கள் வேலை. இவர்கள் மிகச் சரியாக சொல்கிறார்கள் என்று சிலர் நினைக்கிறார்கள். குமாரிகள் மூலமாக பீஷ்மர் போன்றோருக்கு ஞான அம்பு எய்யப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த நேரமும் வரும். மற்றபடி அர்ஜுனர் அம்பு எய்தவுடன் கங்கை வந்தது என்பதெல்லாம் கிடையாது. இப்படிப்பட்ட விஷயங்களை கேட்டு இங்கிருந்து கங்கை வந்தது என்று சொல்கிறார்கள். கௌமுக்கையும் உருவாக்கி இருக்கிறார்கள். உங்கள் நினைவு சின்னங்களும் நிற்பதை பார்க்கிறீர்கள். அது ஜடமான தில்வாடா.
நீங்கள் சைத்தன்யமாக இருக்கிறீர்கள். அதில் மேலே வைகுண்டத்தையும் காட்டியிருக்கிறார்கள். கீழே தவம் செய்கிறார்கள். மேலே ராஜ்யத்தின் சித்திரம் இருக்கிறது. அதனால் சொர்க்கம் மேலே இருக்கிறது என்று மனிதர்கள் நினைக்கிறார்கள். வெடிகுண்டுகளை உருவாக்குபவர்கள் இவை நமது விநாசத்திற்காகவே இருக்கின்றன என்பதை புரிந்திருக்கிறார்கள். இப்படி செய்வதால் நிச்சயம் விநாசம் ஏற்படும் என்று சொல்கிறார்கள். மகாபாரத யுத்தத்தில் இப்படி நடந்தது. எல்லோரும் அழிந்து போனார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சத்தியுகத்தில் இருப்பது ஒரே தர்மம், மற்ற எல்லாம் அழிந்துவிடும். டிராமா படி பக்தி செய்து செய்து கீழே இறங்கியே வருகிறார்கள் என்பதும் குழந்தைகளுக்கு தெரியும். உண்மையில் இங்கே எந்த ஆசீர்வாதம் போன்றவற்றின் விஷயமும் கிடையாது. எது டிராமாவில் இருக்கிறதோ அதுவே நடக்கிறது. அப்படி ஏதாவது விஷயம் நடந்தால் அது இறைவனின் விருப்பம் என்று மனிதர்கள் சொல்கிறார்கள். நீங்கள் அப்படி சொல்ல மாட்டீர்கள். நீங்கள் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்வீர்கள். நீங்கள் ஈசனின் விருப்பம் என்று சொல்ல மாட்டீர்கள். ஈசனுக்கும் டிராமாவில் பாகம் இருக்கிறது. சிருஷ்டியின் சக்கரம் எப்படி சுற்றுகிறது என்பதையும் தந்தையே புரிய வைக்க முடியும். தந்தையே ஞானம் நிறைந்தவராக இருக்கிறார். அவர் எல்லோருடைய உள்ளத்தையும் அறிந்திருக்கிறார் என்று மனிதர்கள் நினைக்கிறார்கள். எனினும் நாம் என்ன செய்கிறோமோ அதற்கு தண்டனை நிச்சயம் நமக்கு கிடைக்கும். தந்தை ஒன்றும் அமர்ந்து தண்டனை கொடுப்பதில்லை. இது ஆட்டோமேட்டிக்காகவே முன்னரே நிச்சயிக்கப்பட்டபடி நடக்கும் நாடகம். இது நடந்து கொண்டே இருக்கிறது. இதன் முதல் இடை கடையின் இரகசியத்தை தந்தையே புரிய வைக்கிறார். நீங்கள் பின்னர் பிறருக்கு புரிய வைக்கிறீர்கள். குழந்தைகளே, உங்கள் மனோநிலை அப்படி இருக்க வேண்டும். அதனால் கடைசியில் உங்களுக்கு எதுவும் நினைவுக்கு வரக்கூடாது என்று இப்போதே தந்தை சொல்கிறார். தன்னை ஆத்மா என உணர வேண்டும். இதைத்தான் கர்மாதீத் நிலை என்று சொல்லப்படுகிறது. நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கியமான சாரம்: ஸ்காலர்ஷிப் பெறுவதற்கு நல்லபடியாக முயற்சி செய்யுங்கள். டீச்சராகி பிறருக்கு ராஜயோகத்தை கற்பியுங்கள். வழிகாட்டியாகி அனைவருக்கும் வீட்டிற்கு போகும் வழிகாட்டும் சேவை செய்யுங்கள். சர்வசக்திவான் தந்தையின் நினைவால் உங்கள் பேட்டரியை சார்ஜ் செய்ய வேண்டும். தந்தையிடம் உறுதிமொழி கொடுத்த பின்னர் ஒருபோதும் காமத்தின் அடி பெறக்கூடாது. வரதானம்: சேவை உணர்வில் நிறைந்து ஒவ்வொரு ஆத்மாவையும் பிராப்தியின் பலனை அனுபவம் செய்ய வைக்கும் உண்மையான சேவாதாரி ஆகுக. யார் ஒவ்வொரு ஆத்மாவிடமும் சுப பாவனையும் உயர்ந்த விருப்பமும் கொள்வாரோ அவரே உண்மையான சேவாதாரி. அவர் வெறுமனே சொற்பொழிவாற்றுவதில்லை, ஆனால் சேவை உணர்வு மூலமாக அனைவருக்கும் குஷியின் பாவனை, சக்திகளை பெற வைக்கும் பாவனை, ஊக்கம் உற்சாகத்தை அதிகரிக்கும் பாவனை வைத்து ஒத்துழைப்பின் அனுபவத்தை பெற வைப்பார். சேவை மூலமாக அவர்களுக்கு பிராப்திகளின் பலனை அனுபவம் பெற வைப்பதே உண்மையான சேவை. அப்படிப்பட்ட சேவையில் தவம் கலந்திருக்கிறது. ஸ்லோகன்: தந்தையின் ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் என்றால் அன்போடும் தகுதியோடும் கீழ்ப்படிந்தும் இருக்க வேண்டும். அவ்யக்த சைலன்ஸ் மூலமாக டபுள் லைட் ஃபரிஸ்தா ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள். எந்த அளவு நீங்கள் அகநோக்கின் இனிய சைலன்ஸ் சொரூபத்தில் உறுதியாகிக் கொண்டே போவீர்களோ அந்த அளவு கண்களின் பாஷை, பாவனையின் பாஷை மற்றும் எண்ணங்களின் பாஷையை எளிதில் புரிந்து கொள்ள முடியும். இந்த பாஷையே ஆன்மீக யோகி ஜீவனின் பாஷை. உங்கள் அமைதி சக்தி அறிவியல் சக்தியை விட உயர்ந்தது. அறிவியல் எப்படி வெளிப்படையான நிரூபணத்தை காட்டுகிறதோ அப்படி உங்கள் அனைவருடைய டபுள் லைட் ஃபரிஸ்தா வாழ்வே அமைதி சக்தியின் நடைமுறை நிரூபணமாக இருக்கிறது. எப்போது இத்தனை பேரும்
பிராக்டிக்கல் நிரூபணத்தை காட்டுவீர்களோ அப்போது விரும்பாத போதும் அனைவரின் பார்வையும் போகும், மேலும் வெற்றி முழக்கமும் கேட்கும். ஓம் சாந்தி.